ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்துருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம சேனலில் கூட சின்ன ஓவரியூ கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்மளுடைய சேனலில் டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய அப்டேஷன் கொடுத்துட்ருக்கேன். +2 முடிச்சுட்டு நான் கவுன்சிலிங் மூலிமா மட்டும்தான் நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயருக்கு முன்னாடியே நிறைய அனலைஸ் பண்ணி எந்தெந்த காலேஜுக்கு போகணுன்னா எவ்வளோ கட் ஆஃப்ஸ் தேவை, அந்த காலேஜோட அட்மாஸ்பியர் என்ன, லேப் ஃபெசிலிட்டி என்ன, எதில் ஃபோக்கஸிங் நிறைய இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ சென்னை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன் கொடுத்துருக்கோம். ஒரு வேளை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் அவுட் பண்ணி ஒரு ஐடியா கேதர் பண்ணிக்கிங்க. கம்மிங் டேஸில் நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டடாக வரும். அது மட்டும் கிடையாது, பைத்தான், ஜாவா, C++, இந்த மாதிரி கோர்ஸஸும் போட்டிருக்கோம். லீவில் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் அப்டேஷனே ஏற்றிக்கிங்க. சரி மேடம், இதெல்லாம் போகட்டும், உங்கள் சேனல்லையே ஓவர்வியூ கொடுத்துட்டே இருக்கிறீங்க, இதை முடிச்சுட்டு எப்போ தான் CBSE ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ அதுக்கான அப்டேஷன் தாங்க இது. என்ன மேடம், நேற்றுலேருந்து இதே தான் சொல்கிறீங்க, டிஜிலாக்கர் கோடு வந்துச்சு, 5 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், இதுதான் ஆஸ் பர் ப்ரொசீஜர். அதை தவிர்த்தா பார்த்திங்கன்னா 2nd மே, அதாவது 3rd மேவோட ஃபஸ்ட்டில். ஏன்னா 2023 பார்த்திங்க அப்படின்னா 12th மே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 24ல் 13th மே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த இயர் ஏன் இப்படி லேட் பண்ணுறாங்க? வாட் இஸ் த ப்ராப்ளம்? அது மட்டும் கிடையாதுங்க. நேற்றே பார்த்திங்க அப்படின்னா டிஜிலாக்கரில் உங்களுக்கு அப்டேஷனும் போட்டாங்க. என்றைக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் வர்றதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தமிழ்நாடு ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா கேரளா ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்குல்ல, CBSE ரிசல்ட் 2025 கம்மிங் சூன் போட்டாங்க. ஸோ இந்த ஒரு டேக் போட்டாங்க அப்படின்னா வந்துடும். ஏன்னா டிஜிலாக்கருக்கும் நம்மளுடைய CBSE போர்டுக்கும் தான் டச்சப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதெல்லாம் இருக்கும்போது ஏன் என்ன வெளியிடல, இன்றைக்கி ஏன் வரல, மண்டே தான் வருமா அப்படிங்கிற இந்த குழப்பம் எல்லாமே எல்லாருக்கும் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம போயிட்டு இருந்தாலும் இன்னொன்று பேஸாக ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதை யாரும் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. நாம் இந்த இடத்துல இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோக்காக பேசுகிறதும், அல்ல இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதும், இல்லை என்றைக்கு ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது யார் கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆர்மி ஆஃபீஸர் தான். அங்கே பார்த்திங்கன்னா காஷ்மீரில் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய வார் இங்கே போயிட்டுருக்கு பாகிஸ்தானுக்கும் நமக்கு இடையில். ஸோ ஏர்ஃபோர்ஸ் மூலியமாகவும் போகுது, நேவி, அதுக்கப்புறம் ஆர்மி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு குஜராத் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை காஷ்மீரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நெட் ஃபெசிலிட்டி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ பல பேனிக் இருக்குது. ஏன் கேரளா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இங்கெல்லாம் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கோம். இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது நம்மளுடைய ஆர்மி ஆஃபீஸர். இவ்வளோ இதுலேயும் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காங்க. எத்தனையோ பேர் இதனால் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய முக்கியமாக இந்த நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நீங்களும் அவங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் கொடுங்க. அதனால தான் நம்மளால் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியுது. ஸோ இதெல்லாம் கூட ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். அதாவது ஏன் இங்கே கொடுத்துட்டாங்க, நம்ம எப்போவுமே ஜென்ரலாக டிஜிலாக்கர் கோடு ரிலீஸ் பண்ணி இம்மீடியட்டாக ஒரு 5 டேஸ்க்குள்ளாரையே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், 3rd 4th டேக்குள்ளாரையே வந்துடும். ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னா இந்த ஒரு பேனிக் ரீசன் தான். ஸோ உங்களுக்கே தெரியும், IPLலாம் பார்த்திங்கன்னா 1 வீக் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அதை நோக்கி பயணங்கள் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே திங்க் பண்ணலாம். இதை ரிலீஸ் பண்ணால் இதுக்கிடையில் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட எந்த அளவுக்கு பேனிக் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு கூட ரிலீஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த டயலமா தான் பார்த்திங்கன்னா இந்த CBSE போர்டு யோசிச்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கண்டிப்பாக இந்நேரம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இப்படிலாம் இருக்கும்போது மண்டே ரிசல்ட் வருமாங்க மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. கண்டிப்பாக எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியலைங்க. ரீசன் இந்த வார் தான். இந்த வார் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்நேரம் கண்டிப்பாக உங்கள் கையில் ரிசல்ட் இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தால் மற்ற ஸ்டூடெண்ட்டோட நிலைமை என்ன ஆகிறது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எப்படி IPLலாம் 1 வீக் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி இந்த பதட்டம் கொஞ்சம் குறையட்டும் கூட இருக்கலாம். இதற்கிடையில் பார்த்திங்கன்னா மண்டே உங்களுக்கு புத்த பூர்ணிமா, அது வேறு லீவ் ஹாலிடேஸ் வருது. ஸோ ஹாலிடேஸ்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இப்போ இங்கே இருக்கீங்க, தீபாவளி டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஒரு பக்கம் வார், ஒரு பக்கம் செலிப்ரேஷன், ஒரு பக்கம் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக உட்காந்துருக்கிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ரீசனு. ஸோ இந்த எல்லா ரீசன்னால தான் CBSE வெயிட், அதாவது அனௌன்ஸ்மெண்ட்டில் வெயிட்டிங்கில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அவ்வளோதான். மண்டேவை கூட என்னன்னு தெரியாது, பட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரீசன் தான் லேட்டுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் நோக்கம். ஸோ பெஸ்ட்டு வந்து கூலாக இருங்க, பேனிக் ஆகாதீங்க. பட் நான் வந்து ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டு உங்களுடைய சுச்சுவேஷன்லேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி ரிசல்ட் வந்துருமா, என்னுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்க போகுது, ஏன்னா என்ன சேர போகிறேன், ஏன்னா மெட்ரிக் ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நீங்கள் கேரளாலேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒர்க் பார்க்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு என்ன ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் ரிசல்ட்டே எனக்கு வராதனால கண்டிப்பாக டென்ஷனாக இருப்பீங்க. கொஞ்சம் கூல் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டிவி பாருங்கள், மொபைல் பாருங்கள், கொஞ்சம் வந்து டைவர்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். கம்மிங் சூன், வெயிட்.